அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாயத்தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன் என்று சொல்லி இங்கே சாலமோன் மனிதனுடைய படைப்பை ஆண்டவர் எப்படி உண்டாக்கினார், அவர்கள் அநேக உபாயத்தந்திரங்களினால் தங்கள் வாழ்க்கையை எப்படி கெடுத்து கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மனித தோற்றம் பற்றி இன்றைக்கு 2 வித கருத்துக்கள் நம்முடைய நாட்களிலே அது பிரபலமாக பரவி வரக்கூடியதாக இருக்கிறது. பரிணாமவாதம், சிருஷ்டிவாதம் என்கிற 2 வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. மனிதன் எப்படி உண்டாக்கப்பட்டான் என்று சொல்லி பரிணாமவாதத்திலேயும் 2 நிலைகளை அறிவியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். தேவனற்ற பரிணாமவாதம், தேவனுள்ள பரிணாமவாதம் என்று சொல்லி. இன்றைக்கி தேவனற்ற பரிணாமவாதப்படி உருவானவை எல்லாமே காலகாலமாக எப்படியோ அவைகள் பரிணமித்து வந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு சரியாக பூமியினுடைய வயது கணக்கிடப்பட்டிருக்கிறது 6000 வருடங்களுக்கு மேலாக என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் சொல்லுகிறார்கள் 2 லட்சம் ஆண்டுகள் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே பூமி உருவாயிற்று என்றெல்லாம் அவர்களுக்கு வாய்க்கு வந்த கதைகளை எல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். வேதம் இந்த 6022 ஆண்டுகள் ஆனதற்கான அந்த காரியங்களை மிகவும் தெளிவாக அவைகள் போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கான வயதை கணக்கிடும் பொழுது ஒரு நாள் குறையும் பொழுதே அதற்கான காரணத்தையும் வேதத்திலிருந்தே கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் இன்றைக்கு சொல்கிறாங்க, காலகாலமாக எப்படியோ பரிணமித்து ஒவ்வொன்றா வந்துருச்சு. தேவன் உள்ள பரிணாமவாதப்படி தேவன் தான் சிருஷ்டிப்புக்கு மூல காரணம். ஆனால் தேவன் உருவாக்கிய மூல செல்லிலிருந்து தான் மீதி அனைத்தும் பரிணமித்து வந்தன. அதாவது அமீபான்னு சொல்கிறாங்களே, வைரஸ்னு சொல்கிறாங்களே, அப்படிப்பட்ட ஒரு செல் உயிரினத்திலிருந்து தான் அப்படியே பரிணமித்து வந்து அது குரங்கு போன்ற மனிதனுக்கு அடுத்த ஒரு உயிரினத்தை உண்டாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பரிணாமத்தின் மூலமாக ஒரு செல் உயிரை மாத்திரம் ஆண்டவர் உண்டாக்கி அவைகள் அப்படியே வந்துருச்சுன்னு சொன்னால், இன்றைக்கி சிருஷ்டிகள் பரிணமித்து முன்னேறியதாக கூறுகிற அறிவியல் அறிஞர்கள் ஏன் இப்போ பிரபஞ்சம் அழிந்து கொண்டு இருக்குது, அழிவை நோக்கி நகருகிறதுன்னு ஏன் ஆதங்கப்படுறாருன்னே தெரில. இயல்பாகவே பிரபஞ்சத்துக்கு நல்ல நிலையில் பரிணமிக்கிற ஆற்றல் உண்டு என்று சொல்லுகிறவர்கள் மனிதனுடைய செயல்களால் அது கெட்டு போகாது, பரிணமித்து இன்னும் நல்ல புதிய படைப்புகள் அது வழங்கி இருக்கணுமே. இன்றைக்கி அவர்கள் உட்கார்ந்து குளோனிங் போன்ற சிருஷ்டிகளை உண்டாக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அவர்கள் அமீபாவிலிருந்து குரங்கு வரையிலும் உண்டாகி குரங்குக்கும் மனிதனுக்கு இடையில் ஒரு உயிரினம் உண்டாயிருந்துச்சு, அது அழிந்து போச்சு, அதனுடைய எலும்புகளெல்லாம் காணோனி தேடி கண்டுபிடிக்கிற அறிவியல் வல்லுநர்களும் இன்றைக்கும் காணப்படுகிறார்கள். அதாவது ஒரு செல் உயிரினத்திலிருந்து ஒவ்வொன்றா பரிணமித்து குரங்கு, அதற்கு இடையில் இன்னொரு உயிரினம், பின்பாக மனிதன் உண்டானான் என்று சொல்லி அவர்கள் பரிணாம கொள்கையிலே பேசுகிறார்கள். ஆனால் தெளிவாக வேதம் கூறுகிறது, அதாவது சிருஷ்டிவாதம் அது எப்படி சொல்லுதுன்னா, சிருஷ்டியினுடைய வாதத்தின்படி ஒன்றும் இல்லாமையாகிய சூனியத்திலிருந்து தேவன் மனிதனை படைத்தார். பாரா என்கிற எபிரேய சொல் சூனியத்திலிருந்து சிருஷ்டிக்கப்படுகிறதை குறிக்கிறது. இதற்கு வேதத்தில் தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தேவன் தமது சாயல்ல மனிதனை படைத்தார் என்பது உருவமற்ற அவரது ஆன்மீக தன்மையை குறிக்கும். எனவே தேவன் அவரது ஆன்மீக தன்மையின் சாயல்ல மனிதனை படைத்தார். ஆவி, ஆத்துமா, சரீரம் என்கிற நிலைமையிலே அவனை உண்டாக்கினதை அவனுக்குள்ளாக 3 அங்கங்களை வைத்து ஒரு மனிதனை ஆண்டவர் உண்டாக்கிறார். உலகம் தேவ வார்த்தையினால் உருவாகி வார்த்தையினால் நிலைநிறுத்தப்பட்டது போல மனிதனும் அவருடைய சுவாசத்தினால் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறான். எனவே தான்
மனிதனுக்குள்ள பகுத்தறிவு காணப்படுது, மனிதனுக்குள்ள மனசாட்சி காணப்படுவது, மனிதனுக்குள்ள படைப்பு ஆற்றல் காணப்படுகிறது, மனிதனுக்குள்ள ஆளுகை திறன் போன்ற தன்மைகள் காணப்படுகிறதற்கு காரணம் என்ன? இவைகள் விலங்குகளின் இடத்துல காணப்படாததற்கு காரணம் என்ன? தேவன் தமது சாயலின்படி மனிதனை உண்டாக்கினபடியினால அவனுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகின்றன. அவனுக்கு தேவ சாயலாக விளங்குகிறதுனால தேவனோடு கூட தொடர்பு கொள்ளவும், அவரிடத்தில் உறவு கொள்ளவும், அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ளவும் முடியும். அவன் தேவ சாயலினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினால் அவன் தேவனை அறிகிற அறிவை அடைய வேண்டிய ஆர்வத்தையும் ஆற்றலையும் அது அவனுக்கு வழங்கிக்கிட்டே இருக்குது. அப்படி தான் ஆண்டவர் ஒரு மனிதனை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அவனுடைய ஆத்மாவில் திருப்தியை கண்டடைய முடியாமல் அவன் தேடிக்கொண்டு இருப்பதற்கு காரணம், தன்னை உண்டாக்கின சிருஷ்டிகரை தேடுகிறதற்கு அவனுக்குள்ளாக ஒரு காணப்படுகிற வெற்றிடமானது முயல்கிறபடியினாலே அவன் மனிதனுக்குள்ளாக ஒரு இருக்கையை போட்டு வச்சிட்டாரு. அதில் அவர் அமர்ந்தால் மாத்திரமே அந்த மனிதனுக்குள்ளாக உலகம் தரக்கூடாத சமாதானம், உலகம் தரக்கூடாத சந்தோஷம், நிம்மதி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அது இல்லாவிடில் ஆண்டவரை உள்ளே அவன் வாங்கி கொள்ளாதபடி இருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தாலும் அது அவனுக்கு திருப்தியை கொடுக்க போகிறதில்ல. ஒரு உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினா கூட அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சிருஷ்டிகளை ஆளுகிற தன்மையை தேவன் மனிதனுக்கு வழங்கினார் என்று ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்திருந்தார். தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அனைத்துக்கும் பெயரிடும் அதிகாரமும் அவனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது. தேவன் மனிதனை பரிசுத்த ஒரு தன்மையாக உண்டாக்கி சிருஷ்டிகளிலேயே அவன்தான் பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு கடமையும் கொடுத்து அவனுக்கு எல்லாவற்றையும் அவனே செலக்ட் பண்ணுகிற அளவிற்கு அவனுக்கு எல்லா விதமான உரிமைகளையும் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்து வைத்திருந்தார். தேவ சாயலை பற்ற மனிதன் தேவனைப் போல நித்திய தன்மை உடையவனாக அவன் இருக்கிறான். அவனுடைய சரீரம் அழிவுள்ளதாக விதைக்கப்பட்டாலும் அழிவில்லாததாக எழுந்திருக்கக்கூடியதாக மண்ணினால் மனிதன் உண்டாக்கப்பட்டிருந்தாலும் அந்த சரீரத்தில் அவர் குறிப்பிட்ட நாளிலே அதை உயிரோடு கூட எழுப்பும்படியான ஒரு தன்மையையும் அவனுடைய சரீரத்திலே உருவாக்கி வைத்திருந்தார். அவனுடைய மற்ற மிருகங்களைப் போல அல்ல, மனிதனுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான காரியத்தை உண்டாக்கி வைத்திருந்தார். முதலாக உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு ஆதாம் என்று பெயரிடப்பட்டது. அந்த ஆதாமிலிருந்து ஏவாளை உண்டாக்கி சிருஷ்டிப்பை நிறைவடைய செய்யும் பொழுது ஏவாளுக்கே பெயரிடப்பட்டது ஆதாமினால் தான் பெயரிடப்பட்டது. அவன்தான் என்னையிலிருந்து அவள் நெருங்கிய பிரிக்க முடியாத உறவில் இருக்கிறாளேன்னு ஏவாளை கண்டு அவளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டார். ஆதாம் யாருக்கு என்னென்னதுக்கெல்லாம் எந்தெந்த விலங்குகள் யாருக்கெல்லாம் எப்படி பெயரிட்டானோ அதுதான் இன்றைக்கு வரைக்கும் பெயராக வழங்கப்படுகிறது என்று வேதம் தெளிவாக குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் ஆணை படைப்பதற்கு காரணம் என்ன? மனிதனை படைக்க வேண்டும் என்று தேவனை யாரும் வற்புறுத்தலை. தேவன் தமது சித்தப்படி அவனை செய்தார். இது அவருடைய முழுமையான உரிமையை சார்ந்தது. ஏசாயா 43:7 பார்க்குறோம். மனிதனோடு உறவாடி ஆனந்தம் கொள்வது தேவனுக்கு பிரியமாக இருந்ததுனால ஏசாயா 62:5 மனிதனும் தேவனுடன் உறவாடி மகிழ்ச்சியாக இருப்பதே அவர்களுடைய சிருஷ்டிப்பினுடைய முக்கிய கடமையாக இருந்ததென்று 1 கொரிந்தியர் 10:31 சங்கீதம் 16:11 நம்ம பார்க்கிறோம். படைக்க காரணம் ஆண்டவருடைய சித்தப்படி உண்டாக்கி மனிதனோடு கூட உறவாட வேண்டும், மனிதனும் தன்னோடு கூட உறவாட வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் மனுக்குலத்தை உண்டாக்கி பகலின் குளிர்ச்சியான வேளையில் அந்த தோட்டத்தில் உலாவும்படியாக வந்தார். ஆனால் ஏதேனின் இன்பமாக வைக்கப்பட்ட மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தினான். விளைவாக பாவம் செய்தான். ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட போது ஆதாம் அதற்கான பரிகாரத்தை தேடாது அவனும் தேவ கட்டளையை மீறினதுனால அங்கே வஞ்சித்த சத்ருவுக்கும் தண்டனை, ஆதாமுக்கும் தண்டனை, ஏவாளுக்கும் தண்டனை. ஆதாம்
உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தன்னுடைய வேர்வையை நிலத்தில் சிந்தி தான் அவன் வேலை செய்யணுங்கிற ஒரு சாபத்தை பெற்றான். ஏவாள் பிரசவிக்கும் பொழுது அவள் வேதனையோடு கூட தான் அவள் பிள்ளை பெறுவாள் என்கிற ஒரு தண்டனை. பழைய பாம்பாகிய சாத்தான், நீ மண்ணினால் வயிற்றினாலேயே ஊர்ந்து நீ மண்ணை தின்பா என்கிற ஒரு சாபம், 3 வகையான சாபங்களை ஆண்டவர் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அதில் தான் ஒரு ஆளுமை, ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கி நீங்கள் பழுகி பெருகின்ற பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி 2 பேருக்கும் சேர்த்து தான் ஒரு அருமையான அதிகாரத்தை கொடுத்திருந்தார். ஆனால் ஆதியாகமம் 3:16 தான் ஆதாம் ஏவாளை ஆளுகிறவனாக அவன் மாறுகிறான். ஏவாளினுடைய பிள்ளை பேறு வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவள் ஆசை ஆதாமை பற்றி இருக்கும் என்கிற காரியங்களெல்லாம் அதற்கு பின்பாக கூறப்படுகிறது. இப்படி மனிதர்கள் பாவம் செய்து தேவ கோபாக்கினைக்குள்ளாகி அநேக சாபங்களை பெற்றதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இதைத்தான் பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன் என்று சொல்லி. இன்றைக்கி தேவன் மனுஷனை செமையாய் உண்டாக்கி அவன் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனோடு கூட ஒவ்வொரு நாளும் அந்த 3 மணியிலிருந்து 5 மணி வரை ஒரு மிகப்பெரிய சூப்பர் நேச்சுரல் பவர் மனித ஆவிகளோடு கூட உறவு கொள்ள விரும்புகிறது என்று இன்றைக்கு அறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்களே. அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் ஆகிய அந்த தேவாதி தேவனோடு கூட ஒவ்வொரு நாளும் மனிதன் உறவு கொள்ள வைத்து கொண்டே இருப்பான்னு சொன்னால் அவன் இந்த உலகத்தில் அவர் செம்மையாய் உண்டாக்கின மனிதன் தன் வழிகளை செவ்வைப்படுத்திவிட முடியும். ஆனால் அவன் ஆண்டவரை தேடாமல் போனால் அநேக உபாயத்தந்திரங்கள் அநேக வழிகளின் மூலமாக தன்னை கெடுத்து கொள்ள முடியும். இதில் ஒரு காரியத்தை 26ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. ஒரு மிகப்பெரிய பாவமாக சாலமோனும் விழுந்த அந்த பாவத்தை இங்கே அவர் குறிப்பிடுகிறார். கண்ணிகளும் வளைகளும் ஆகிய நெஞ்சம் முழுவதும் கண்ணியும் வளையுமா இருக்குது. கயிறுகளுமாகிய கைகளை உடைய ஸ்திரீயானவள் ஒரு பெண். அவளுடைய இருதயத்தை பார்த்தா கண்ணியும் வளையுமா இருக்குது, கையை பார்த்தாலே கயிறு மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ யாரை போனாலும் பிடிச்சி இழுத்து போட்டுறா. அவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சற்குணசாலியாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நின்று கொண்டு தேவனால் பிறந்தவன் தன்னை காக்க முடியும். பொல்லாங்கன் அவனை தொடாமல் இருக்க முடியும். அவளுக்கு தப்புவான். பாவியோ அவளால் பிடிபடுவான். இன்றைக்கி அநேக உபாயத்தந்திரங்கள், இன்றைக்கு லவ் என்கிற பெயரில் லஸ்ட்டை இன்றைக்கு மனிதர்களுக்குள்ளாக விதைத்து எல்லா வயதினருக்குள்ளேயும் இந்த பாவத்தை தூண்டிவிட்டு இன்றைக்கு அநேக உபாயத்தந்திரங்களை மனிதனுக்குள்ளே கொடுத்து மனிதனை அழிக்கிற சத்ருவினுடைய இந்த தந்திரங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்று செம்மையானவர்களாய் வாழ்கிறதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய முகத்தை ஒவ்வொரு நாளும் தேடுவோம். அதற்குரிய கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். கொணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். கொணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம்.